எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற செக்டார் ஃபார்மாசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி, பல்க் ட்ரக் மேனுஃபேக்சரர் கம்பெனி. எந்த கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு டெவலப்பர், மேனுஃபேக்சரர் அண்டு சப்ளையர்ஸ் ஆஃப் ஏபிஐ, ஆக்டிவ் ஃபார்மாசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ட். அதாவது குளோபலாக இது சப்ளை பண்ணக்கூடிய ஆள் இவங்க. வேறு யாரும் இல்லை, டாக்டர் ரெட்டி லெபார்ட்ரிஸ் லிமிடெட். ஸோ இந்த கம்பெனியை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இவங்களோட இந்த ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ்ன்னு பார்க்கும்போது மெயினாக ஏபிஐ சொல்கிறாங்க. ஏபிஐன்றது ஒரு மெடிசனில் ஒரு டிசைடு எஃபெக்டை தரக்கூடிய ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட். அது பேர் தான் ஏபிஐ, ஆக்டிவ் இன்க்ரீடியண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதர் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டெர்மட்டாலஜி, பெயின் மேனேஜ்மெண்ட்லாம் இவங்க வந்து ரொம்ப ஹைலி ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. அதுவும் கார்டியோவாஸ்குலர், டயபெட்டாலஜி, இதெல்லாம் வந்து இவங்க தொடர்ந்து இவங்களோட ஒர்க் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதில் வந்து ஃபோக்கஸ்டாகவும் தொடர்ந்து அதில் ஆர்என்டி பண்ணி மெடிசன்ஸை உருவாக்கிட்டே இருக்காங்க. அதனால் இவங்க வந்து ஒரு லீடிங் சப்ளையர், குளோபல் சப்ளையராக இன்றைக்கி இருக்காங்க. இப்போ இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். மார்க்கெட் கேப்லாம் 1,00,000 கோடி. கரண்ட் ப்ரைஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 6,050 இருக்குது. இது வந்து 52 வீக்ஸ்லேருந்து ஒரு 500 ரூபா கம்மியாக இருக்குது, அவ்வளோதான் தவிர. அதாவது 52 வீக்ஸ் ஹை வந்து 6,506 ரூபா. அதே வந்து லோ பார்த்திங்க அப்படின்னா 4,383 அப்படின்னு இருக்குது. இபிஎஸ் 334, டெட் இல்லாத கம்பெனி, அதான் 0.07 அப்படின்ற மாதிரி இருக்குது. 18.1 ஸ்டாக் பிஇ. ஸோ இதுதான் இதோட பேசிக் இன்ஃபோ. இப்போது இதை வந்து பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ், இது வந்து இந்த ஸ்டாக் வந்து அஃபோர்டபுளா அப்படின்ற கொஷினுக்கு அந்தந்த இண்டிவிஜுவல் தான் பதில் சொல்லிக்கணும். ஏன் அப்படின்னா, இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் தேர் கெப்பாசிட்டி தான். அவங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்து தான் இது வந்து அஃபோர்டபுளாக இல்லையா நம்ம டிசைட் பண்ண முடியும். அதாவது ஒருத்தர் 2,000 ரூபா தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா, அவர் 3 மாதம் வெயிட் பண்ணி தான் 2,000 சேர்த்து ஒரு ஸ்டாக்கை வாங்க முடியும் இப்போ இருக்க விலையில். அது மாதிரி ஒருத்தருக்கு வந்து இப்போ 10 ஸ்டாக் கூட வாங்க முடியும். அந்த மாதிரி கெப்பாசிட்டி இருப்பாங்க. அதனால இது அவங்கவுங்க கெப்பாசிட்டியை பொறுத்தது. ஆனால் இதோடைய பிஇயை பார்க்கும்போது, பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ஸ்டில் இந்த ஸ்டாக் வந்து ஒரு அண்டர் வேல்யூ ஸ்டாக்காக தான் தெரியுது பார்க்கும்போது. அதனால் அதே மாதிரி இபிஎஸ் பார்த்திங்கனாலும் நல்லா அருமையாக இருக்குது. அது கடன் இல்லாத கம்பெனி. அதனால் இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, எவர் கிரீன் ஸ்டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய லிஸ்ட்டில் வரக்கூடிய ஒரு ஸ்டாக் இந்த ஸ்டாக்கு, அதாவது டாக்டர் ரெட்டி. ஸோ கன்சிடர் பண்ண முடிஞ்சால் கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணலாம். அதனால் இதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்கவுங்கள சக்தியை பொறுத்து தான் இது கன்சிடரேஷனுக்கு. ஸோ இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ் தான். வெரி குட் ஸ்டாக் இன் ஃபார்மா இண்டஸ்ட்ரியில். இப்போது இந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பார்க்கலாம். மார்ச் 2024 ப்ரொமோட்டர்ஸ் பார்த்திங்கன்னா 26.65%, எஃப்ஐஎஸ் பார்த்திங்கன்னா 29.13%, டிஐஎஸ் பார்த்திங்கன்னா 18.31% அண்ட் பப்ளிக் 25.73% இருக்குது. இப்போது இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வந்து எஃப்ஐஎஸ்கிட்டையும் டிஐஎஸ்கிட்டையும் இந்த ஹோல்டிங் பேட்டர்ன் எப்படி வேரி ஆகிருக்கு. யூஸ்வலாக நம்ம கம்பேர் பண்ணுறது தான் இது. 6 இயர்ஸ் கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எஃப்ஐ வந்து ஒரு 8% கம்மி பண்ணியிருக்காங்க. ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஷேர் ஹோல்டிங்கில் பேட்டர்ன்லேருந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. வேறஸ் டிஐ வந்து 80% இன்க்ரீஸ் பண்ணிட்டான். அதனாலேயே இந்த ஸ்டாக்கை வந்து பப்ளிக் வந்து கன்சிடர் பண்ணலாம். நம்ம ஒரு சாதாரண ரீட்டைலர், நமக்கு இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் சொல்லி தருது, இதை ஹோல்டு பண்ணலாம், அதை ஹோல்டு பண்ணலாம். ஸோ எது எப்படி சொல்லி தராங்க அப்படின்னா, அவங்களோட ஹோல்டிங் பேட்டர்னை நாம் வெரிஃபை பண்ணிகிட்டே இருக்கும்போது, கிராஸ் செக் பண்ணிகிட்டே இருக்கும்போது நாம் இதை புரிஞ்சுட்டு நாமளும் அவங்க கூடயே ட்ராவல் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எப்படி இன்ஸ்டிடியூஷன்ஸ் மூவ் பண்ணுறாங்களோ அதுபடி மூவ் பண்ணும்போது நம்ம வந்து இந்த மார்க்கெட்டில் ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் சொன்னேன். அது வந்து இந்த டெரிவேட்டிவ்ஸை பார்க்கும்போது அது இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் தற்சமயம் இந்த ஈக்விட்டியில் இந்த மாதிரி ஃபார்முலாவே நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஆஸ் இட் இஸ் நம்ம எல்லா ஃபார்முலாஸ்லையும் அப்ளை பண்ணி எல்லா காம்பனண்ட்டையும் வெரிஃபை பண்ணிவிட்டு, அதாவது என்னென்ன யூஸ்வலாக நம்ம பார்க்கக்கூடிய இபிஎஸ் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக் வந்து எந்த ஜோனில் இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போது ரிசல்ட்ஸையும் நம்ம அடுத்தது பார்த்துடலாம். Q4 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. Q4 ரிசல்ட்ஸில் பார்த்திங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து 36% ஏறி இருக்குது. 1,307 கோடி வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களோட இந்த ட்ரைவ் எஸ்பெஷலி வந்து நெட் ப்ராஃபிட் ரோஸ் 36% இயர் ஆன் இயர்
primarily driven by strong performance in the US மார்க்கெட். அதாவது இவங்க குளோபல் சப்ளையர் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப ப்ரூவ் பண்ணிட்டே தான் இருக்காங்க இந்த ஸ்டாக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராஃபிட் 36% அப்படிங்கிறது வந்து பிஏடி, தட் இஸ் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸு. கம்பெனி இப்போ வந்து 40 ரூபா ஒரு ஷேருக்கு டிவிடெண்டாக டிக்ளரும் பண்ணிடுறாங்க. ஸோ ஹோல்டு பண்ணுறவங்கலாம் இது வந்து நல்ல பெனிஃபிட். இவங்க வந்து ஒரு 10 வருஷமாக ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காங்கன்னா எவ்வளோ தடவை டிவிடெண்ட் வாங்கியிருப்பாங்கன்றதையும் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்டாக்கு அவங்க வாங்கின விலையிலேருந்து எவ்வளோ தூரம் மூவ் ஆகிருக்குன்றதையும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ப்ராஃபிட்டபுளான ஸ்டாக் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது. அதே மாதிரி புதுசாக இந்த ஸ்டாக்ஸை வாங்க போகிறவங்க ஜோனெல்லாம் அனலைஸ் பண்ணுங்கள். ஜோன் அனலைஸ் பண்ண ஒரு ப்ரைஸிங்கை பார்க்கலாம். 6 மாதம் 3 மாதம் 6 மாதம் 1 இயர் அப்படிங்கிற மாதிரி எடுத்து நீங்களே ஒரு ஆவரேஜாக அது ஒர்க் அவுட் பண்ணி அந்த ஜோன் எங்கே இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். சார்ட்டு பார்க்குறது தெரிஞ்சால் அது ஈஸி. சார்ட்டு பார்க்க தெரியாது, இந்த மாதிரி ஆங்கிளில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சார்ட்டு எப்படி பார்க்குறது வரக்கூடிய வீடியோஸில் தொடர்ந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.